வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நம்ம வண்டி பயணிக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பாலம், பாம்பன் பாலத்து மேலே தான் நண்பர்களே. கடல் மேலே நம்ம வண்டி போய்ங்கிது. இப்போது ராமேஸ்வரம் வந்தோம், காசிக்கு போயிட்டு வந்தவங்களை கூட்டின்னு வந்து ராமேஸ்வரத்தில் பூஜையை முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்து மதுரை மீனாட்சி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் நண்பர்களே. இது பாருங்கள், கடல் மேலே வருது நம்ம வண்டி. பார்க்காதவங்க இதை பார்த்துங்க, ஏற்கனவே பார்த்தவங்க அவங்களும் நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. கடல் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இந்த கடலோட சிறப்பு பார்த்திங்கன்னா வளைகுடா கடல் அமைதியாகவே இருக்கும் பாருங்கள். பாம்பன் பாலம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாலம். கடலில் வந்து நம்ம ஒரு தீவை இணைக்கிற பாலம். இது வந்து ரொம்ப இது மேலே நின்று பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ பகல் டைமில் வந்து இந்த சனி ஞாயிறுலாம் க்ரௌடு ஹெவியாக இருக்கிறதுனால போலீஸ்காரங்க விட மாட்டாங்க நண்பர்கள். இந்த தீவுலாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போலீஸ்காரங்க வண்டி மேலே நிறுத்தக்கூடாதுன்றாங்க. வேனை நிறுத்தினா தயவுசெய்து வேன் கார் யார் வேண்டாலும் அங்கே நிறுத்துனீங்கன்னா 600 ரூபா ஃபைன் போடுறாங்க நண்பர்களே. நீங்கள் கவனிக்காமல் நின்றுட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி பைக்கிலே போலீஸ்கார் வந்து ஃபைன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி பீக் டைமில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்றதுனால இது மேலே நிறுத்தக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு லைட் கம்பத்துலேயுமே போர்டு மாட்டியிருக்கிறாங்க. அன்பு நண்பர்களே, நீங்கள் சொந்த வாகனத்தில் போனாலும் சரி, கால் டாக்ஸியில் வந்தாலும் சரி, வண்டிங்க வந்து இந்த மாதிரி டைமில் நிறுத்தாதீங்க. அதிகாலையில் போகும்போது ஃப்ரீயாக இருக்கும், ரோடு கூட்டம் இருக்காது, அப்போ நின்று பாருங்கள். இந்த பகல் டைமில் வந்து நிறுத்தாதீங்க நண்பர்களே. ஏன்னா சுத்தமாக ஜாம் ஆகுது, பிரிட்ஜு வந்து வீக்காக இருக்குதுன்றதுனால எல்லா வண்டியும் மேலே நிறுத்தக்கூடாதுன்ட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. பாம்பன் பாலத்துக்கு மேலே பகல் நேரத்தில் நிறுத்தாதீங்க நண்பர்களே. அதுவும் சனி ஞாயிறில் கூட்டம் அதிகம். கண்டிப்பாக உங்கள் வண்டிக்கு ஃபைன் வரும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா தெரிவிக்கிறேன். இந்த கடல் பார்த்திங்கன்னா வந்து காலையில் பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில், அதாவது நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து நம்ம ராமநாதபுரம் வரும்போது பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் சைடில் தண்ணி காலையில் போய்கிட்டே இருக்கும். எங்கே போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் கடலில் லெஃப்ட்டு கடலில் போவோம். அதே போல் நைட் டைமில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகுது தண்ணி மொத்தம். அப்படியே ஒரு ரோலிங்காக இருக்கும் நண்பர்களே. அது நல்லா பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாலம். அதை நேராக தெரியுது பாருங்கள், தீவு மாரி தெரியுது பாருங்கள். அதுதான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிலப்பரப்பு. இந்த 2 பக்கமும் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி நம்மளை சுற்றி. அப்படியே போய்ட்டு நம்ம இது உள்ளே நுழைஞ்சாதான், இது உள்ளே போனால் தான் மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி, பெங்களூரு எல்லாமே பாருங்கள் நம்மளை சுற்றி தண்ணி இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், அழகாக இருக்கும். ட்ரெயின் இப்போ புதுசாக கட்டக்கூடிய ரயில்வே பாலம் வேலையும் முடிகிற கண்டிஷன் தான். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அதுவும் சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா இந்த மிஸ் பண்ணாமல் இந்த பாம்பன் பாலத்தை காலையில் வந்துருங்க நண்பர்களே. அதிகாலை ஒரு 6லேருந்து 7க்குள்ளே வந்தீங்கன்னா வண்டி நிறுத்தி நம்ம ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அழகாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டிங்கன்னா போலீஸ்காரங்க நிறுத்த விட மாட்டுறாங்க நண்பர்களே. அதுக்கேற்ற மாதிரி வாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம ராமநாதபுரத்தை நோக்கி போய்ங்கிறோம். அப்படியே போக வேண்டியது தான். இப்படியே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஓட்டா தண்ணி இருக்குது. பிற்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. ஆல்ரெடி இவ்வளோ தான் கேப் நண்பர்களே. 2 பக்கமும் நம்ம தண்ணியை நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி தான் கேப் இருக்குது. இந்த 2 தண்ணி ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நம்ம இங்கேயே போக முடியாது. இப்போ நம்ம வாய்ப்பு கிடைக்கிது, நம்ம தலைமுறையில் இங்கெல்லாம் போயிட்டு வரோம். பிற்காலம் எப்படி இருக்குமோ கடவுளுக்கு தான் தெரியும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கருணா. நன்றி, பாய் பாய்.